அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. கொள்ளை வினை கூட்டுறவு கூடிய பல் சமய கூட்டமும் அவை காட்டுகின்ற கலையும் அக்கலைகள் கூறிய காட்சிகளும் அந்த காட்சிகள் உரைக்கின்ற கடவுளர்களும் பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது இருக்கின்றார்கள் என்று போன பதிவில் நான் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பார்ப்போம். நீ என் பிள்ளையாகியனால் அறிவு தெளிந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட கொள்ளை வினை கூட்டுறவாகிய சமய மத நெறிகள் மற்றும் கலைகளில் அவைகள் காட்டுகின்ற கடவுளர்கள் பெயரையும் அவர்களுக்கு உரிய இடங்களையும் அவைகளுக்கு உண்டாக்கப்பட்ட உருவங்களையும் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்ட வாகனங்களும் ஏற்படுத்தி ஆன்மா தோன்றிய உடல்களை அந்த உடல்கள் சார்ந்த உணர்வை அந்த உணர்வாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கருவியை நம்ப வைத்து ஆன்மாவின் உண்மை செயல் வடிவமாகிய எங்கும் தடைபடாமல் எவ்விடத்திலும் செல்லக்கூடிய ஆன்ம லாபம் என்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு வாழ பெற முடியாமல் மோசம் செய்ய வைத்து வினை பயனை ஏற்படுத்தி லாபம் இல்லாமல், அதாவது ஆன்ம லாபம் இல்லாமல் மரணம் தவிர்க்கக்கூடிய மனித தேகத்திற்கு உரிய நிலையை மாற்றி அவைகள் கால பேதத்தாலும் கருவி கரணங்கள் சேர்க்கையாலும் இது போன்ற கலையுரைத்த கற்பனையில் உண்மையென்று நம்பி இறந்து வீண் போகக்கூடிய அந்த நிலை பிச்சி பிள்ளை விளையாட்டு, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை எவ்வாறு விளையாடுமோ அதுபோல இருக்கின்ற நிலை மாறி நீ என் பிள்ளை ஆகியால் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக என்ற அகவல் வரிகளின்படி வள்ளலார் தெளிந்த உணர்வுடன் இந்த உயிர்களை கரை சேர்க்க வேண்டி இந்த உலகிற்கு வருவிக்க உற்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் தோன்றி சாஸ்திரம் அமைத்து அந்த சாஸ்திரத்திற்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து அவற்றிற்கு தத்துவகளின் பெயர்களை கர்த்தாவாக்கி அந்த கர்த்தாக்களுக்கு சித்திகள் அமைத்து அந்த சித்திகள் முடியும் தினம் கருவி முதலைகள் அமைத்து அதையே விசேஷ காலமாக்கி விழா காலையில் வருவித்தார்கள். மேற்படி தத்துவங்களை அனுஷ்டித்தால் நான் தத்துவ பேதமாக ஆவோம். மனித தேகத்தில் ஆன்ம லாபம் பெற முடியாமல் இதிலேயே அழுந்தி மேலேற முடியாமல் பிறவி சூழலில் சிக்கி தவிக்க வைக்கும் கொள்ளை வினை கூட்டுறவை தவிர்த்து ஏக பரம்பொருள் தயவை நம் ஆன்மா இயற்கை குணத்தை தயவாக வைத்து அதன் மூலம் ஆன்ம ஒழுக்கம் பெற்று அதனால் பெறப்படும் சுத்த உஷ்ணத்தால் இறை அருள் பெற வேண்டும். இங்கு தத்துவங்கள் உருவாக்கப்பட்ட கடவுளர்கள் 5 பேர்கள். அந்த 5 பேர்கள் எல்லோரும் 5 தொழில் செய்யும் கர்த்தாக்களாவார்கள். ஒரு தொழில் செய்பவன் பிரம்மா என்றும் 2 தொழில் செய்பவன் விஷ்ணு என்றும் 3 தொழில் செய்பவன் ருத்திரன் என்றும் 4 தொழில் செய்பவன் மகேஸ்வரன் என்றும் 5 தொழில் செய்பவன்
சதாசிவம் என்றும் பெயர் வைத்து அவர்களுக்கு வாகனமாக பிரம்மாவிற்கு அன்னத்தை, அதாவது நாம் உண்ணுகின்ற உணவை உடலில் செலுத்தி அந்த உணவின் மூலமாக இந்த உடல் இயங்குவதற்காக அன்னமய கோஷம் என்பார்கள். அந்த அன்னமய கோஷத்திற்காக அன்னம் என்ற வாகனத்தை அதற்கு வைத்து 4 வேதங்களை 4 தலையாக வைத்து பிரம்மா என்று பெயர் வைத்து, சத்தியலோகம் என்று அதற்கு பெயர் வைத்து பிரம்மா என்று ஆக்கினார்கள். அடுத்த நிலையில் 2 தொழில் செய்கின்ற விஷ்ணு, அந்த விஷ்ணுவாகப்பட்டது 2 தொழில்கள் செய்கின்றார்கள். ஆனாலும் பஞ்சபூத தன்மையில் நீர்த்தன்மையாக அவர் இருக்கின்றார். அதனால்தான் விஷ்ணு ஆலயங்களில் தீர்த்தத்தை பிரசாதமாக நீரை அதில் துளசி, ஏலக்காய், கிராம்பு போட்டு தீர்த்தம் என்று நீர் தத்துவத்தை நமக்கு உரைக்க வேண்டி அதை மறைத்து தீர்த்தமாக 2 தொழில் செய்கின்ற விஷ்ணுவுக்கு, நீர்த்தன்மையுள்ள விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரம், அதாவது நாத விந்துவை ஆயுதமாக வைத்து அவற்றிற்கு கருடன் என்ற வாகனத்தை அமைத்து தந்தார்கள். இவர் எப்படின்னா, கொப்புளில் அந்த உணவு, நாம் உண்ட உணவானது கொப்புளில் பால் போல ரசமாகும். அதனால் அவருக்கு இடமாக அவர் வசிக்கின்ற இடமாக பார்க்கடலை, தத்துவங்களாகிய பாவுக்கடலை அவற்றுக்கு இடமாக வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது 3வது நிலையில் ருத்திரன் என்பவர் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவர். ஆனால் உண்மையில் அது துருசு நீக்கக்கூடியது. இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த உடலை படைப்பதற்காகவும், இந்த உடலை படைத்த உடல் உணவினால் காக்கப்படுவதற்காகவும் அமைக்கப்பட்ட கடவுளர்கள். இங்கு ருத்திரன் என்பவர் 3வது நிலையில் பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பிற்காக உண்டாக்கப்பட்டவர். எப்படி நாம் படத்தில் பார்க்கின்றோம், ஒரு சூலத்தை வைத்துக்கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தவத்தில் இருப்பவர் ருத்திரன். அவருடைய சக்தி காளி. இவர் இருக்கின்ற இடம் மயானம் என்றும், அதாவது எல்லாவற்றையும் உடலில் உள்ள அந்த உணவை பாலாக ஆக்குகின்ற அந்த காக்கின்ற கடவுளாகிய விஷ்ணு தத்துவத்தில் இருந்து மேலேற்றி ஆவி ரூபமாக அக்னியால் பொசுக்கப்பட்டு எல்லா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆவி ரூபத்தில் அனுப்பி வைக்கின்றார். அதனால் இவர் அழிக்கும் கடவுள் என்றும், இவரையே இந்த ஆன்மா எடுத்த உடலானது இறந்தவுடன் அந்த உடலை எரியூட்டி, அந்த எரியூட்டுகின்ற இடமாகிய இடுகாட்டை இவருக்கு தங்குவதற்கு இடமாக வைத்தார்கள். இவருக்கு வாகனமாக காளையை வைத்தார்கள். அதாவது காளை என்பது இங்கு தர்மமாகும். தர்ம நியதிப்படி ஒரு உயிரானது உண்ட உணவு ஜீரணமாயிட்ட உடனே
பால் நிலையில் இருக்கின்றவற்றை ஆவி ரூபத்தில் அனுப்பி உடலை காக்கின்றார். அதனால் இவருக்கு அந்த தர்மம் என்ற பொருளிலுடைய அதுவும் ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை காலையாக்கி இவருக்கு வாகனமாக்கினார்கள். அடுத்த நிலையில் மகேஸ்வரன், இவர் 4 தொழில் செய்யக்கூடியவர். இவர் பஞ்சபூத தத்துவத்தில் காற்றாக இருக்கின்றார். இப்பொழுது நாம் உண்ட உணவானது அன்னமானது பால் நிலையில் திரவ நிலையில் இருப்பதை ஆவியான நிலையில் வைத்து அவற்றை அந்த ஆவி நிலையில் இவருக்கு வைத்தவுடன் இவர் அதை காற்றாக மாற்றி இந்த உடலை இயக்குவதற்கு பிராண சக்தியாக்கி உடலில் இரத்தத்தில் கலக்க வைத்து இருதய பாகத்தில் இவர் ஆட்சி செய்கின்றார். இவருக்கு என்ன பண்ணாங்க? இவருக்கு என்ன செய்தார்கள் என்றால், இவர் இருக்கின்ற 4வது இடமாகிய கண்டஸ்தானத்தில் இதனால் ஏற்படுகின்ற உணவை ஜீரணித்து ஆவியாக வைக்கின்ற பாகத்திலே அமுத பாகத்தை பிரித்து, அமுத பாகம் விஷபாகம் என்பதை பிரித்து இந்த அமுத பாகத்தை பிராணவாயுவாக மாற்றி மேலே அனுப்புவதும், விஷபாகமாகியவற்றை அவற்றில் இருக்கின்றவற்றை சளி மற்றும் பிராணவாயுக்கு எதிர்ப்பதமாக கார்பன் டை ஆக்சைடு அந்த காற்றை தொண்டையிலேயே நிறுத்தி அதனை தன்னுடைய காலாக்கிரகத்தால் உள்ளே போகக்கூடிய காற்றாக பிராணவாயுவையும் வெளியே வரக்கூடிய காற்றாக கார்பன் டை ஆக்சைடையும் வெளிவிட்டு இவர் அந்த தொழிலை செய்கின்றார். மற்றும் இவர் உயிர்களுக்கு 5 தொழில் செய்யும் வல்லபமாக்கி பெற்று இவருக்கென்று தனி அண்டங்கள் அமைத்து அந்த அண்டங்களிலே இவர் காத்தல், படைத்தல், காத்தல், மறைத்தல், அடக்குதல் போன்ற 4 வல்லமைகளையும் இவர் தன்னுடைய அண்டங்களிலிருந்து செய்கின்றார். அடுத்த நிலையில் ஆகாய நிலை, அதாவது சதாசிவ நிலை. இது 5 பூதங்களில் 5வது பூதமாகிய, அதாவது முதல் பூதமாகிய ஆகாயத்தில் இருக்கின்றது. இவருக்கு இவருடைய தொழில் எல்லாவற்றையும் எப்படி உணவு உண்பது, அது எப்படி ஜீரணிப்பது, அதை எப்படி எரிப்பது, அதை எப்படி காற்றாக மாற்றி உடலை இயக்குவது போன்ற தெருட்டும் நிலையில் 5 தொழில்கள் செய்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றார். இவருக்கென்று தனி அண்டங்களும் கோள்களும் இருக்கின்றன. இவர்கள் கோடா கோடி. இதுபோல தத்துவங்களையே பஞ்சபூத கடவுளாக நியமித்து அவர்களுக்கு காலத்தை நியமித்து நம்முடைய அறிவை சிந்திக்க விடாமல், மேலேற விடாமல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக செய்ய விடாமல் நம்முடைய கீழ்வினைகள் இவர்களை அனுசரித்து மேலேற முடியாமல் பாவ புண்ணியம் என்ற 2 வினைகளை நாம் மேற்கொண்டு அந்த வினைகளால் பெறுகின்ற உடலை எடுத்து பிறந்து இறத்தலாகிய மோசம் செய்யக்கூடிய ஆன்மாவிற்கு மோசம் செய்யக்கூடிய வழிகளாகிய கூட்டுறவால் உண்டாகிய சமயங்களால் ஏற்படுத்தப்பட்ட கடவுளர்கள் இவர்கள் எல்லோரும் பிள்ளை விளையாட்டாகிய பிறந்து இறத்தலில் இருப்பதால் நீ என் பிள்ளை, அதனால் நீ
அறிவு தெளிந்து உணர்ந்து எப்படி மோசம் போகின்ற உயிர்களை நீ காப்பாற்றுவாயாக என்று இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு ஆணை இட்டிருக்கின்றார்.